வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆணையிரவு உப்பு உற்பத்தி பாராளுமன்றத்தில் வெடித்த சர்ச்சை. நாடளாவிய ரீதியில் 40,000 ஆசிரியர் வெற்றிடங்கள் விரைவில் தீர்வு என்கிறார் பிரதமர். கெஹலியவின் மகன் விளக்கமறியலில் நாமலுக்கு எதிரான மனு ஒத்திவைப்பு. பதுளையில் பட்டப்பகலில் வாழ்வெட்டு, தம்பியை வெட்டிய அண்ணன் போலீசாரால் மடக்கி பிடிப்பு. பாடசாலை பஸ்ஸை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல், 5 பலி. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். ஆணையிரவு உப்பு உற்பத்தி தொடர்பில் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு இடையில் இன்று பாராளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆணையிரவு உப்பு உற்பத்தி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்கம் முன்வைத்த கருத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடும் எதிர்ப்பினை வெளியிட்டார். வசந்த சமரசிங்க இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவரின் கருத்து பொய் என அர்ஜுனா குறிப்பிட்டார். சதோச நிறுவனங்களில் 400 கிராம் உப்பு பொதியொன்று 120 ரூபாவிற்கு விற்கப்படுவதாகவும் சில இடங்களில் மாஃபியாக்களால் குறித்த உப்பு பொதி 300 ரூபாவிற்கு விற்கப்படுவதாகவும் வசந்த சமரசிங்க இன்று பாராளுமன்ற தெரிவித்தார். அத்துடன் துறைமுகத்திற்கு 25 கொள்கலன்கள் வந்திறங்கியுள்ளன. ஆணையிரவு உப்பு உற்பத்தியும் இடம்பெற்று வருகிறது. எனவே விரைவில் உப்பு தட்டுப்பாடு பிரச்சினை தீர்க்கப்படும். ஆகையால் இனி எதிர்க்கட்சிகள் புதிய விமர்சனங்களை தேட தயாராக வேண்டும் என குறிப்பிட்டார். අදර අයිදන් එන්න පටන් ගන්නවා. ඒ නිසා ලුණු ප්‍රශ්නය අපි අවසන් කරනවා. ඒ නිසා අපිට විපක්ෂයට කියන්න ඕනේ ලුණුත් ඉවරයි, එල්ලෙන්න වැලක් හොයාගන්න. මොකද ඔයගොල්ලන්ට එල්ලෙන්න තිබිච්ච අවසාන වැලත් ඉවර වෙලා තියෙනවා. இதன்போது குறுக்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஆணையிரவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவது பச்சை பொய் என தெரிவித்தார். அது மாத்திரமின்றி ஆணையிரவு உப்பு உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த வசந்த சமரசிங்க வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தெற்கிற்கு செல்லும், தெற்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வடக்கிற்கு செல்லும். ஏனென்றால் இது ஒரு நாடு, அதற்கு எதிராக யாரும் போராட முடியாது என குறிப்பிட்டார். එලිබන් වාසක ලුණු හදන්නේ පට්ටපල් බොරුවක් කියන්නේ මේක. එලිබන් වාසක මිනිස්සු උත්කෝෂ කරනවා. ඒක 27 දෙකකින් අපි අහන්න ගියාම ඒක නවත්තනවා. ඒක කොච්චර වරදිද ඩිපියුටි ස්පීකර්? ඒ 27 දෙක මට දාන්න අදාළ නැද්ද? එතකොට ඒක උත්තර දෙන්න පදින්න තියෙනවා මේ මිනිස්සු. හැබැයි මේගොල්ලෝ ප්‍රශ්නයක් අරන්තන් වල වෙන ප්‍රශ්නයක් හදන්න නැදුව මොකද්ද? උද්ඝෝෂණේ. උතුරේ ලුණු දකුණට ගේන්න එපා කියලා. මතක තියාගන්න ඒක ඉවර කරලා තියෙන්නේ. ඒවා ඉවර කරලා තියෙන්නේ. දකුණේ බඩු උතුරට යනවා, උතුරේ බඩු දකුණට. මේක එක රටක්, මේක ලංකාව. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினர் வழங்கிய வாக்குறுதிகள் தேர்தலின் பின்னர் பொய்த்து போய்விட்டதாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் குற்றம் சுமத்தியுள்ளார். தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கம் சொன்ன விடயங்களை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது நல்லவர்களை உருவாக்குவதற்கான ஒரு கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் நல்ல அரசியல் தலைமைத்துவங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்று தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் இன்று சென்ற காலங்களிலே பல சவால் மிக்க பிழையான நடத்தைகளை நடாத்திய அந்த அரசியல்வாதிகளை கூட இணைத்துக் கொண்டு இப்பொழுது அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள் என்றால் கெட்டவர்கள் எல்லாம் சலவை செய்து ஒரு தூயமான ஒரு நிலையை அடைவதென்றால் உங்கள் கட்சியிலே பயணிக்கின்ற அந்த நிலைப்பாட்டை தான் நீங்கள் கூற வருகின்றீர்கள். ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார். இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். இதற்கமைய சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தரம் 1 முதல் 5 வரையிலான வகுப்புகளுக்கும் 6 முதல் 11 வரையிலான வகுப்புகளுக்கும் ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக பிரதமர் விளக்கமளித்தார். இதற்கமைய
இதற்கமைய தரம் 1 முதல் தரம் 5 வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 4240 காணப்படுவதாகவும் தமிழ் மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 2827 காணப்படுவதாகவும் தரம் 6 முதல் தரம் 11 வரை சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 11274 காணப்படுவதாகவும் தமிழ் மொழிகள் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 6121 காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மேல் மாகாணத்தில் சிங்கள மொழி மற்றும் தமிழ் மொழி அரசு பாடசாலைகளில் தரம் 1 முதல் 5 வரையிலும் தரம் 6 முதல் 11 வரையிலும் பின்வரும் எண்ணிக்கையிலான ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்றைய பாராளுமன்ற உரையில் தெரிவித்தார். நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கை ஜூன் மாதம் வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவின் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்னம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதி கோரிய சில ஆவணங்கள் இன்று திறந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசு தரப்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சில ஆவணங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் ஆய்வு செய்யப்பட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும் பிரதிவாதிகள் கோரும் மற்ற ஆவணங்கள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் அனைத்து ஆவணங்களும் வழங்கப்பட்ட பின்னர் பிரதிவாதிகளின் நிலைப்பாடு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அதன்படி முன் விசாரணை ஆலோசனைக்காக இந்த வழக்கு ஜூன் 27, 2025 அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ரமித் ரம்புக்வெல்ல எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் லஞ்ச வழக்கில் ரமித் ரம்புக்வெல்ல நேற்று நீதிமன்றத்தால் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட நிலையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்படி ரமித் ரம்புக்வெல்ல இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிப்பதாக முன்னிலையான நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கண்ணியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கெனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான துப்பாக்கிதாரியை எதிர்வரும் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் சந்தேக நபரை அடையாள அணிவகுப்புக்கு முன் ஆயர்படுத்த வேண்டும் என கொழும்பு பிரதான நீதவான் தனுஷா லக்மாலி உத்தரவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான சாரதியை இந்த மாதம் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்களும் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் தனியார் பஸ் உரிமையாளர்கள் இன்று வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பஸ் உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் ஆகியோர் இன்று வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண நகர் பகுதியில் இருந்து புறப்படும் 764 வழித்தட பஸ்கள் கடந்த காலங்களில் வசாவளான் சந்தியிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் காணப்பட்டமை வசாவளான் சந்தியுடன் தமது சேவைகளை மட்டுப்படுத்தியிருந்தன.
அதனால் மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்படும் 769 வழித்தட பஸ்கள் மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட்டன. தற்போது உயர் பாதுகாப்பு வலயத்தினூடாக செல்லும் பலாலி வீதி திறக்கப்பட்டுள்ளமையால் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் 764 வழித்தட பஸ்கள் யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்பட்டு பலாலி வீதியூடாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியை அடைந்து அதனூடாக காங்கேசந்துறை ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள பஸ் நிலையம் வரை சேவையில் ஈடுபடுகிறது. அதேபோன்று காங்கேசன்துறை ரயில் நிலையத்திற்கு அருகிலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை வந்தடைகிறது. இந்நிலையில் 769 வழித்தட அனுமதி சேவையில் ஈடுபட்ட தனியார் பஸ் உரிமையாளர்கள் தாம் இதுவரை காலமும் மயிலிட்டியிலிருந்து சேவையை ஆரம்பித்தது போன்று ஆரம்பிக்கவும் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசந்துறை வீதி வழியாக மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என கோரியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதுளையில் சகோதரர்களுக்கிடையில் வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பதுளையில் இருவருக்கிடையில் வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் பதுளை நகர் பகுதியில் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. பதுளை தெஜியனா வெலவி பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரிடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு இவ்வாறு பதுளை நகர் வரை வந்து சரிமாரியாக வாழ்வீச்சு தாக்குதலில் முடிவடைந்தது. இந்த சம்பவத்தில் வாழ்வெட்டு தாக்குதல்களுக்குள்ளான நபர் பல வெட்டுக்காயங்களுடன் பதுளை மாகாண வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் போது யாராவது அருகில் வந்தால் அவர்களையும் வெட்டுவேன் என தாக்கிய நபர் எச்சரித்த நிலையில் அருகில் எவரும் செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பதுளை போலீஸ் வாகன சாரதி மற்றும் சார்ஜென்ட் நிலந்த என கூறிக்கொண்ட ஒரு இளைஞன் அங்கு வந்து சந்தேக நபரின் வார்த்தைகளுக்கு அஞ்சாமல் சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். பொதுமக்கள் பலரும் இந்த சம்பவத்தினை பார்வையாளர்களாக பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் குறித்த சந்தேக நபரை கைது செய்ய முயற்சித்தமை பலராலும் பாராட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக பதுளை மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் குற்றத்தடயவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் அமைந்துள்ள கடையொன்றில் இன்று அதிகாலை பாரிய தீப்பரவல் ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் உள்ள கடையொன்றில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது கரவட்டி பிரதேச சபை ஊழியர்கள் அப்பகுதி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீ விபத்து காரணமாக 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகியதாக கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கடையில் ஏற்பட்ட மின்னொழுக்கே இந்த தீ விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி இளம் குடும்பஸ்தர் பலியாகினார். மட்டக்களப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனை பகுதியில் முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்தார். குறித்த நபர் நேற்றிரவு மூவருடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதே முதலை இழுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த நபர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய அழகுதுரை அழகேசன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அண்மை காலங்களில் குறித்த பகுதியில் முதலைகளின் நடமாட்டம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் துரதிர்ஷ்டவசமாக நேற்றிரவு நடந்தேறியுள்ளது அப்பகுதி மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள இனிகொடவெல்ல ரயில் கடவையிலே இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த 7 பேரும் சிலாபம் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது சர்வதேச செய்தி.
பாகிஸ்தானில் பாடசாலை பஸ்ஸை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 5 கொல்லப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் 40 மாணவர்களை ஏற்றிச் சென்ற பாடசாலை பஸ்ஸில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தனர். இன்று நடத்தப்பட்டுள்ள குறித்த தாக்குதலில் 38 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இராணுவத்தால் நடத்தப்படும் பாடசாலை ஒன்றுக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்காத நிலையில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரை அடிக்கடி தாக்கி வரும் பலூசிஸ்தான் விடுதலை இராணுவம் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கையின் ஏ கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இலங்கையின் ஏ கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே ஒரு நாள் மற்றும் 2 முதல் தர போட்டிகளில் விளையாட உள்ளது. இதன்போது 3 ஒருநாள் போட்டிகளிலும் 2 முதல் தர போட்டிகளிலும் இலங்கை அணி பங்கேற்க உள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் இந்த போட்டித் தொடர்கள் ஆரம்பமாகின்றன. அதே நேரம் தொடரின் போட்டிகள் அனைத்தும் டார்வின் நகரில் அமைந்திருக்கும் 2 மைதானங்களில் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.